போடு செம வைப்புங்க. ஃப்ரீயா பார்த்துட்டு இருக்கேன் நான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா திருச்சூர் வந்திருக்கோம். ஸோ திருச்சூரில் ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த பூரம் ஃபெஸ்டிவல். அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. செம்ம வெயில் அடிக்குது கைஸ். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த திருச்சூர் பூரம் நடக்கிற அந்த கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தீங்கன்னா போயிடலாம். கொஞ்சம் யானை இருக்குது, யானையை பார்த்துட்டு போவோம். வாவ், இங்கே பாருங்கள், வந்ததுமே திருச்சூர்னாலே யானை தான். ஸோ அந்த யானையை பார்க்கறது தான் வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தந்தத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. வந்ததுமே அழகான 3 யானைகளை பார்த்தாச்சு, பக்கத்தில் போய் பார்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போவோம். ரூம்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு ரெப்ரஸ் ஆகிட்டு ஃபெஸ்டிவலில் போய் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து திருச்சூர் பூரம்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த வருஷமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பிளான் பண்ணி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே மோர் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே ஆட்களெல்லாம் நடந்து வந்துட்டுருக்கேன். நிறைய கடைகள் வந்து க்ளோஸில் தாங்க இருக்குது நீங்கள் ஃபுல்லாக. கைஸ், ஃபைனலாக ஒரு ரூம் எடுத்துட்டேன். சின்ன ரூமாக தான் இருக்குது, சிங்கிள் பெட்டுனால. பட் ஆனால் ரேட்டு ஜாஸ்தி தான். பட் ஆனால் இந்த பூரம் ஃபெஸ்ட்டுனால ரேட்டு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நான் நிறைய இடத்துல சுற்றி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ரூமே கிடைக்கல, எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அப்போது வந்து ஒரு ஹோட்டல்லாம் கேட்டோம் 10,000 ஒரு நாளைக்கு, இன்னொரு ஹோட்டலில் 7,000. அப்புறம் வந்து ஃபைனலாக இந்த ஹோட்டலை வந்து கண்டுபிடிச்சி புக் பண்ணியாச்சு. குளிச்சிட்டேன், ரெப்ரஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூரத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதான் ரூமு, கொஞ்சம் சின்ன ரூமாக தான் இருக்கும். பட் ஓகே தான். ஓகேங்க, நம்ம பூரம் போய் பார்ப்போம். கைஸ், இந்த ஒரு ஹோம் செட்டப்பில் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ சோனி லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3,500. நம்ம வந்து 2 நாள் ஸ்டே பண்ணதுனால அந்த அமௌண்ட்டு. பட் ஆனால் இதை விட பயங்கரமாக தான் இருக்குது அமௌண்ட்டு. இது வந்து கொஞ்சம் 5,000 கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி 3,500 பேசியிருக்கேன். கைஸ், பூரம் பார்க்க ரெடியா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நடக்குதான்னு தெரில. பட் ஆனால் அந்த கோபுரம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க, வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் மெயின், என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ரதவீதி மாதிரி இந்த மெயின் கோயில் இருக்கும், வடக்குநாதன் கோயில். அந்த கோயிலை சுற்றி இருக்க ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். ஸோ அதை சுற்றி தான் ஃபுல்லாக வந்து கூட்டம் இருக்கும். நம்ம வந்து இந்த சைடு இந்த ஃப்ரண்ட்டில் போயிட்டு நேராக அப்படியே கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு போவோம். கூட்டம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஃபெஸ்டிவல் நடக்குதானே தெரில. கோயில் கிட்ட போனால் தான் தெரியும். மோஸ்ட்லி எல்லோரும் அப்படியே வெளில வந்துட்டுருக்காங்க. டைம் வேறு ஆயிடுச்சு. 2 மணிக்கு ஒரு ஜண்டாமலை ஃபெஸ்டிவல் இருக்குன்னு நான் மாதிரி பார்த்துருந்தேன் போஸ்டரில். பார்ப்போம். மேலே சவுண்டு கேட்குதுங்க, மேலே சவுண்டு கேட்குது. அப்படியே உள்ளே போவோம். கூட்டம் பாருங்க, இங்கேயே ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. இந்த சைடு எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க? எதுவும் வருதா என்ன? இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து 2 யானை வருது, தெரியுதா? கீழே அந்த சைடு லாஸ்ட்டில் வருதுங்க. அதை பார்க்க தான் ஒவ்வொரு கூட்டமாக போகுது. நம்மளும் அப்படியே போமா, இல்லாட்டினா கோயிலுக்கு போமா. காய்ஸ், அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகலை, ஏன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படின்னு டைம் ஆகும். ஸோ பக்கத்தில் தான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம அப்படியே அதை பார்த்து கவர் பண்ணிக்கலாம். உள்ளே போகணுங்க, உள்ளே தான் மேலே சத்தம் கேட்குது. இங்கேயும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க தேர் மாதிரி, செம்ம என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க யானை. இதுதாங்க பூரம். ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க கைஸ், இங்கே பாருங்கள், கீழே யானையை கண்ட்ரோல் பண்ணதுக்கு எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். முன்னாடி போவோம், வேற லெவலில் இருக்கு. போடு செம வைப்புங்க. ஃப்ரீயாக பார்த்துட்டு இருக்கேன் நான்.
அவ்வளோதான், இங்கே முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சைடு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போய் கவர் பண்ணுவோம். செம வைப்புங்க. ஆனால் செமையாக இருக்கும். கேமரா எடுத்து வந்துருக்காங்க, பண்ணிட்டேன். வா வா, வேற லெவலுங்க. செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலாக ரெண்டு சைடு நடக்குது. இங்கேயும் ஒரு சைடு நடக்குது, அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் ஒரு சைடு நடக்குது. அங்கேருந்து அப்படியே யானையெல்லாம் அடித்து அப்படியே வைப் பண்ணி கூட்டம் வரங்க இந்த சைடு. இங்கேயும் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ அடுத்து இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன பார்ப்போம், கோயில்கிட்ட வச்சு. இங்கே பாருங்க, இதான் கோயில் வாசல். கோயில் வாசலுக்கு முன்னாடி செமையாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு இது நடக்கா, அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ பூரத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கூட்டம் இல்லை அந்த அளவுக்கு பெரு, செம்ம வைப்பாகவும் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக பார்க்குறேன். நம்ம வந்து 2 நாள் இங்கே இருக்க போகிறோம். ஸோ பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவோம். இந்த ஃப்ரேம் தாங்க, இந்த ஃப்ரேமுக்காக தாங்க வந்தோம் அவ்வளோ தூரம்.
இதுதாங்க வடக்குநாதன் கோயில். ஸோ இந்த கோயில்கிட்ட பெருசாக கூட்டமே இல்லை. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இங்கேருந்து அங்கே ரோடு வரைக்கும் செம க்ரௌடு இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. தனியாக இருக்கும்போது தெரில, பட் ஆனால் ரோடுக்குள்ளே போகும்போது கூட்டத்துக்கு அதுக்கும் ஹீட்டு பயங்கர ஹீட்டுங்க. ஃபுல்லாக வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட்டு, மீடியாவுக்குள்ளே லைவ் டெலிகாஸ்ட் உள்ள கேமராஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பூத் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் செம க்ரௌடுங்க. உள்ளே வரும்போது ஹீட்டுக்கு அதுக்கும் அப்படியே வேர்த்து ஊற்றுது. 4 பக்கமும் கூட்டம், பயங்கர கூட்டம். மறுபடியும் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அந்த யானையை போய் பார்ப்போம். இந்த மரத்துக்கு அடியில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. உள்ளெல்லாம் நின்னோம்னா அப்படியே ஹீட்டுக்கு அப்படியே ஃபேஸெல்லாம் வேர்த்து ஊற்றுது. அவ்வளோ ஹீட்டாக தான் எல்லோரும் விசிறிக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் நம்ம ஊர்லலாம் கோயில் திருவிழாவில் வந்து தேரோட்டம் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே போகிறோம். ஸோ பட் ஆனால் பயங்கர கூட்டம். இது வந்து ரொம்பவும் பெரிய ஒரு ஈவெண்ட் இங்கே வந்து கேரளாவில் பொறுத்த வரைக்கும். இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து எடுப்போம், வீடியோ எடுப்போம், செம்மையாக இருக்கும். வா 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 செம்ம டைமிங். வேற லவ்ங்க. திடீர்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு பார்த்தா சங்கரங்கோயிலெல்லாம் ஆடி தபஸுக்கு வந்து இந்த மாதிரி கொட்டு வச்சு ஆடுவாங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டுச்சு. டக்குன்னு வந்து பார்த்தா அதே தான். இப்போ அந்த கல்ச்சர் இங்கேயும் இருக்குங்க. சாட்டையை வச்சு அடித்து அவங்க வந்து காசு வாங்குவாங்க ஆடிக்கிட்டு. வா வா ஒரு வழியாக முடிச்சுங்க. சரியான வைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அடிச்சிட்டே இருந்தாங்க. எவ்வளோ நேரம் தான் வீடியோ எடுக்க அப்படிங்கிற மாதிரி பாதி மட்டும் எடுத்துகிட்டு பாதி அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தேன். செம கூட்டம், செமையாக என்ஜாய்மெண்ட்டு. பாருங்கள், நிறைய அந்த பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே கடை வீதிக்கு போவோம் நம்ம. சரியான கூட்டங்க. இங்கே பாருங்கள், முறுக்கு சுடுறதெல்லாம் வச்சுருக்காங்க. மொபைல் ஸ்டாண்டு, சின்ன சின்ன கடைகளெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க வரிசையாக. நம்மளுக்கு தேவைன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு எதுவும் வாங்க போகிறதில்ல, போகும்போது லாஸ்ட்டாக வேணால் எதாவது வாங்கிக்கலாம். கூட்டம் செம்ம கூட்டங்க. நின்று கால் வழியே வந்துருச்சு. அந்தளவுக்கு பயங்கர கூட்டம். பூரம் தாங்க. கடைகள் நிறைய இருக்கிறதுனால அங்கங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து மோர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆட்கள் அப்படியே அங்கங்கே நடமாட்டே தான் இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற டயத்தில் எல்லா கூட்டமும் அங்கே அசம்பிள் ஆகிரும். ஒரு மோர் குடிச்சிட்டு போவோம். மோர்லாம் ஃப்ரீ தாங்க, ஜாலியாக அப்படியே குடிச்சிட்டு போகலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மோர். அவ்வளோதாங்க. அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூம் போயிட்டு மொபைல்லாம் சார்ஜ் போட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வருவோம். வந்துட்டு மறுபடியும் கவர் பண்ணுவோம். இப்போ இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸோ ஒரு ஈவினிங் டைம் பார்த்து நம்ம வந்து வந்தோன்னா கரெக்டாக இருக்கும், போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். கைஸ் மறுபடியும் வந்தாச்சு. செம க்ரௌடு உங்கள் கோயில்கிட்ட. ஸோ அந்த சைடு வந்து அப்படியே இன்னொரு சைடு மொத்தம் வந்து 4 திசையில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வர வழி இருக்குங்க. அதில் காலையில் ஒரு வழி மெயின் வழியாக பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு வழி இருக்குது. அந்த சைடு வந்து யானைகள் வந்து வருது. அதையும் வந்து இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அந்த இடத்துல தான் போக போகிறோம். நீங்களே பாருங்கள், செமையாக இருக்குது அந்த இடம். பாருங்கள், வைப்னா வைப்பு, பயங்கர வைப்பு. கோவில்கிட்ட செம கூட்டம் இருக்குது. அங்கேருந்து அடித்து பிடிச்சி வெளில வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாகவே இருக்குது. செமையாக இருக்குது பாருங்கள், நல்லா வெளிச்சத்துக்கு அதுக்கும். ஸோ இந்த மாதிரி 4 திசையிலையும் வச்சு யானைகளை வச்சு கொண்டு வந்து அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு வராங்க. வேறு லெவல். அந்த வைப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட பயங்கரமாக இருக்கும். ஆனால் லைட்டாக அப்படியே உள்ளே போனோன்னா யானை பக்கத்தில் இருந்தே நம்ம கூட வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம போயிட்டுருக்கு. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது போய் வாய்ப்பு. வாவுதான் தந்தத்தை பாருங்க, யானையோட தந்தத்தை எப்படி இருக்குன்னு. செமையா இருக்குல்ல? இந்த யானைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒவ்வொன்றும் அப்படியே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. செம்ம ஹைட்டுங்க அந்த யானை. வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. தந்தமும் ஒவ்வொரு யானைகளையும் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த யானைகள் பாருங்கள் எவ்வளோ யானை இருக்குன்னு. அப்படியே போர் படைகள் மாதிரி அவ்வளோ யானைகள் இருக்குது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டு போகிறாங்க. பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அள்ளு விடுது பா. கேரளா தாயா. அப்படியே யானைப்படையெல்லாம் இருக்கும்ல, யானைப்படை, குதிரைப்படை, அதெல்லாம் நேரில் நம்ம பார்த்தது கிடையாது. பட் ஆனால் இப்போ பார்க்கலாம் யானைப்படைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படி தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்குது.
கைஸ் இங்கே பாருங்கள், யானை வந்து இப்போ வந்து குளிக்குதுங்க. ஆல்ரெடி ஒரு யானை குளிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்த யானை இருக்குது. ஒரு பக்கம் என்னடா ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, ஒரு பக்கம் வந்து யானை வந்து அடுத்ததுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. யானையாக இருக்கும். வா, செமையாக இருக்குங்க. வா, இந்த சைடு பார்க்க செமையாக இருக்குங்க. ஃப்ரேம் பார்க்க